அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் எல்லாரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், அதாவது மலர் மருந்துகளில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் என்ன, உண்மை நிலை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். இது எதற்காக இந்த வீடியோ நம்ம போடணும், அதுவும் இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மலர் மருந்து எப்படி ஒர்க் ஆகுது, உண்மையாகவே அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அது இந்த மாதிரி ரீதியில் தான் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, இப்படி தான் நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பட் இது ஒரு கிளைண்ட் ரொம்ப ஆதங்கப்பட்டு, அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், நம்மளோட சேனலோட ஒரு நலம் விரும்பின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பர்சனலாக கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இந்த மலர் மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், ஆனால் அதை சரியான விதத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நிறைய கிளைண்ட் உங்ககிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய மலர் மருத்துவம் சார்ந்த நம்பிக்கைகளை பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது, ஸோ என்ன மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட சேனல் மூலமாக புரிய வச்சிங்கன்னா, அது நிறைய பேருக்கு மலர் மருத்துவத்தை அந்த நிலை மாறாமல் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறதுல பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு கருத்துக்கு நான் உடன்படுறேன். அது என்னுடைய கடமையாகவும் நினைக்கிறேன். அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு மித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட ரொம்ப ரீசெண்டாக பேசும்பொழுது சொன்னாங்க, நான் பைன் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எதற்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒற்றை தலைவலிக்கு நான் பைன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மலர் மருந்து ஒருத்தர்கிட்ட படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணாங்க. அவர் எனக்கு இப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே மலர் மருந்துகளை கற்றுக் கொடுக்குறவங்கள பற்றியோ இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க பற்றியோ நான் பேச வரல. பப்ளிக்கு கரெக்டான விதத்தில் மலர் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கடமை மலர் மருத்துவம் கற்றுக்கிட்ட போதிக்கின்ற எல்லோருக்கும் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸ்ட்ராங்காக. ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் இவங்க கிளைண்ட்டுக்கிட்ட நான் தெளிவாக அவங்களுக்கும் புரிய வச்சேன். ஏன்னா அதோட நம்மளுடைய படிச்சிருக்கேன்னு வேற சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மூலமாக அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு கூட இந்த மருத்துவ முறை போகலாம். அப்படி இருக்கும்போது கரெக்டாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ அந்த விதத்தில் மலர் மருந்துகள் ஒற்றை தலைவலியை போக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக பைனுங்கிற மலர் மருந்து. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து பார்க்கலான்னா, பைன் பொதுவாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக் அதோட பைன் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்தோட குவாலிட்டியே, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இது என்னால் தான் நடந்ததுன்னு ஒரு செல்ஃப் பிளேமிங் அங்கே இருக்கும். ஸோ பைனில் அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஏதாவது ஆச்சு, அதாவது கிட்டத்தட்ட ரெட் செஸ்னட்டோட சாயல் அதில் இருக்கும். எப்படி ரெட் செஸ்னட் யாருக்கா நம்ம ரொம்ப பிரியமானவங்களுக்கு இது ஆயிருமோ அதுவாயிருமோன்னு சொல்லி சதா சர்வகாலமும் வேதனைப்படுவாங்க இல்லையா. ஸோ இது ஒருபடி மேலே போய் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வேதனைக்கெல்லாம் காரணமே நான் தான், எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி தாமேலேயே தூக்கி போட்டுப்பாங்க. ஸோ இந்த இயல்பு தான் பையனுடையது. ஸோ இதை இப்போ ஒற்றை தலைவலிக்கு வருவோம். ஒற்றை தலைவலி வருவதற்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குன்னு சொல்லி ஆய்வு பண்ணணும். ஒருவேளை அந்த பர்டிகுலர் பேஷண்ட் அதாவது இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னவங்களுடைய மனநிலை நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம், என்னால் தான் அப்படின்னு ஒருவேளை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஒற்றை தலைவலிக்கு இது காரணமாக இருக்கும்னு சொல்லி அவங்க இந்த மலர் மருந்தை பரிந்துரை பண்ணியிருந்தாங்கன்னா தவறே கிடையாது, கரெக்டுன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல அவங்களோட பிரச்சனையை என்கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட அவங்க அட்ரஸ் பண்ணலை. மாறாக எனக்கு ஒற்றை தலைவலி பல வருடங்களாக இருக்குது, எனக்கு டைஜஷன் பிரச்சனையும் இருக்குது, எனக்கு தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க கம்பைன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டைஜஷன் சரியாக இல்லாதவங்களுக்கு
தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப காமனாக வர்றது தான். ஸோ இந்த இடத்துல வந்து மலர் மருந்தை வந்து அப்போ ஒற்றை தலைவலினாலே பைன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக ஆய்வு பண்ணணும், அவங்களோட மனநிலையை கண்டிப்பாக ஆய்வு பண்ணணும், இப்போ ப்ரெசண்ட்டில் அவங்க அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணிட்டு தான் நம்ம வந்து மலர் மருந்துகளை பரிந்துரைக்கணும். இப்போ ஒற்றை தலைவலி இருக்கிற எல்லாருக்குமே பயன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் தவறே தவிர, இந்த மாதிரி மனநிலையில் இருந்து இதன் மூலமாக தான் அவங்களுக்கு ஒற்றை தலைவலி வருவதற்கு காரணமாக இருக்குது, எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் தான் அவங்க ப்ளேம் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து ஸ்ட்ராங்காக காணப்படுது அப்படின்னா நம்ம தாராளமாக பைன் வந்து பரிந்துரை பண்ணலாம். ஸோ இப்போ பையனை பொறுத்த வரைக்கும் ஒற்றை தலைவலியை அப்படி டைரெக்டாக லிங்க் பண்ணக்கூடாது. ஸோ ஆழமான புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறையா மிஸ்கைடன்ஸ் காணப்படுது. ஸோ அது ஒரு லிஸ்ட்டாகவே நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை நம்ம எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கிறது, இது எந்த இடத்துல மிஸ்கைட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறத அனுமானிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து பேஷண்ட்டுக்கிட்டையும் நம்ம பேசுகிறோம், இது எந்த ரீதியில் அவங்க புரிஞ்சுட்டு அந்த மலர் மருந்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்குறோம். ஸோ இதில் வந்து பப்ளிக் அவேர்னஸ்க்கு கொண்டுட்டு போகும்போது கரெக்டாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் வந்து சேகரிச்சிருக்கேன். உங்கள் சைடும் அந்த மாதிரி ஏதேனும் நம்பிக்கைகள் இருந்தது அப்படின்னா, இல்லை இதை பற்றி ஒரு கிளாரிட்டி நான் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸில் அதை வச்சு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் சொல்ல முடியலை அப்படின்னா என்னோடய இன்பாக்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக அதை பற்றி ஷேர் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைடன்ஸ் மூலமாக சொல்கிறேன். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண் வாட்ஸ்அப் எண் 7708871224 அப்படிங்கிற எண்ணையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கும் நீங்கள் இதே எண்ணையே தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இதே போன்ற உபயோகமான கண்டென்ட்டோட நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.